சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்கள், அதாவது சங்கிகள் பல நேரங்கள்ல தன்னிலை மறந்து உற்சாகம் அடைவாங்க. அந்த மாதிரி வந்து மீனாட்சி அம்மன் தேரை பார்த்துட்டு மக்கள் ஊர்வலமா போறாங்க. பொதுவா நம்ம மதுரை போட்டோகிராஃபர்ஸுக்கு பூரா வந்து அது ஒரு சொர்க்க காலம். ஆமாமா, பூரா எங்கேயாவது ஒரு வீட்டு மாடியில போய் கரெக்டா தேர் வர்ற இடமா பார்த்து எதிர் சேவையை கேப்சர் பண்றது, திருக்கல்யாணத்துல ஊர்வலத்தை கேப்சர் பண்றது, அழகர் உரையை கேப்சர் பண்றது, ஆளுக்கு ஒரு திசையில ஓடி எவன் இன்னைக்கு பெர்ஃபெக்டா எடுத்திருக்கான், எவன் இன்னைக்கு மாஸ் போட்டோகிராஃபி ஆஃப் த டே அப்படின்னு அவங்க போட்டோல பூரா திருடி, ட்ரோன் ஷாட்டை பூரா திருடி இவனுங்க போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஹர 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 மகாதேவ் அப்படின்னு ஹிந்தியில பாட்டை போட்டு விட்டு, அப்படிலாம் ஒரு சத்தம் இத்தனை வருஷத்துல நான் சித்திரை திருவிழால கேட்டது இல்லையே, போட்டு விட்டு இதுதான்டா சனாதன பூமி அப்படின்னு கிளப்பி விட்டு இருக்கிறாங்க. இது மதக்காரன் கேட்டா எனக்கே ரத்தம் குதிக்குது. இது உண்மையிலேயே சொல்ல போனா மதுரை சித்திரை திருவிழா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல நடக்கும். ஒரு இடத்துல கூட நீங்க இந்த காவி கொடியை கட்டிக்கிட்டு ஜேன்னு ஒரு 10 பேர் 20 பேர் ஆரன் அடிச்சுக்கிட்டு வண்டியில கிளம்பி போறது, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பெரிய அட்டூழியம் நடக்கும்ல, அந்த மாதிரியான எந்த அட்டூழியமும் அந்த நேரங்கள்ல நடக்கவே நடக்காது. விநாயகர் சதுர்த்திக்கு ஒத்த சிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு காவலுக்கு ஒருத்தி உட்கார்ந்து இருப்பாங்க, 4 பேர் அங்க வந்து நிப்பான். போச்சு அந்த ஏரியாவே அன்னைக்கு பூரா இவங்களை கிராஸ் பண்ணும்போது இவன் இன்னைக்கு என்ன பண்ணா காத்திருக்கானோன்ற மாதிரி இருக்கும். ஆமா, அவனை எவனுக்கும் பிடிக்காது. அவன் ஏரியால வந்து பெரிய மனுஷனா இருக்க மாட்டான், அப்படின்னு இந்த ஊருக்குள்ள தாட்டியம் பண்ணிட்டு திரிவாங்க ஒரு சிலர், அந்த மாதிரி திரிவாங்க, அப்படி உட்காந்துட்டு திரிவாங்க. சித்திரை திருவிழால எப்படி இருக்கும்னா, அழகரே வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை பாக்குறதுக்காக போவாருன்னு அந்த வாழ்வியல் முறையே இஸ்லாமியர்களோடு கனெக்ட் பண்ணிருக்கோம். நீங்க எதிர் சேவை அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்க ஊர்ல எல்லாம் எப்படி பேச்சு இருக்கும்னா, ஒரு பதில் சொல்லுங்க, தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணன் அழகர் ஏன் லேட்டா வந்தாரு, எங்க போனாருன்னு தெரியுமா? இத நம்ம கேட்கல. பத்மாவதி தாயார் அழகர் மலையில கேட்டு அவரை தீர்த்த தொட்டிக்குள்ள போட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போவாங்க, தீட்டு கழிப்பாங்க. ஏன் தீட்டு கழிக்கிறாங்க? அதுக்கான பதில் சொல்லுங்க சங்கிகளே. அவரு அழகர் எவ்வளவு தூரம் ஒரு ஒரு எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுறாருன்னு பாருங்க, கனெக்ட் பண்ண வச்சிருக்காரு. அவர் அவ்வளவு சொந்த தங்கச்சி கல்யாணத்தை விட தன்னுடைய காதல் முக்கியம்னு அவர் ஒரு பயணம் மேற்கொள்றாரு. அது இந்த தமிழ் சமூகத்தால கொண்டாடப்படுதுங்க, உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒன்று. பாருங்க, அழகர் வந்து ஒரு கேஷுவல் ஹஸ்பண்ட் மென்டாலிட்டி. நம்ம ஆளுங்க போவாங்க, ஏதாவது ஒரு பிட்ட போட்டு எக்ஸ போய் பார்த்துட்டு வருது, ஒரு கேர்ள் பெஸ்டியை பார்த்துட்டு வருது, அப்படியே போய் ஒரு ரவுண்ட போட்டு ஒரு சரக போட்டு வர்றது, இப்படி கேஷுவலா நம்ம எப்படி வீட்டுல ஏமாத்தல பார்ப்போம், அதை அழகர் பண்றாருங்க. கமெண்ட்ல வரும். ஆக அந்த அந்த ஒட்டுமொத்த சித்திரை திருவிழாவே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் மத வித்தியாசம் இல்லாம ஒரு பெரிய செலிப்ரேஷனே இங்க நடக்கும். வண்டியூர் ஏரியால இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்களுடைய கொண்டாட்டமாக மதுரையில இருக்கக்கூடிய அந்த சித்திரை திருவிழா இருக்கும். அதுல ஒரு துளி கூட நீங்க அழகர் சித்திரை திருவிழாவை நீங்க அங்க இஸ்லாமிய மக்கள் இருந்து பிரிச்சிடவே முடியாது. ஒரு செல்போன் கடை, ஒரு பிரியாணி கடை எவனாவது கொள்ளையடிச்சான் நியூஸ் காட்டிருங்க, முடியாது, ஒண்ணு கிடையாது. கூட்டம் கூடுறதுங்கிறது கூட அவ்வளவு தூரம் கான்சியஸா நடக்கும். வா 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 எல்லாரும் தாயா பிள்ளையா பழகுறது, எல்லா இடத்துலயும் பந்தல்ல போய் சாப்பிடுறது முதற்கொண்டு புளியோதரை வைப்பான், பொங்கல் வைப்பான், என்ன ரோஸ் மில்க் ஜூஸ் மோருன்னு அவ்வளவு திருவிழாவா நடக்கும். ஒரு நாள் ஃபுல்லா அந்த திருவிழா விடிய விடிய பயணம் மேற்கொண்டு நடக்கும். எந்த அசம்பாவிதமும் தெரு பாய்மார்கள் வந்து பானக்கம் கொடுக்கறது, ரோஸ் மில்க் கொடுக்கறது. எங்க அம்மா, நான் வந்து சின்ன வயசுல ஊர்ல இருக்கப்ப எங்க அம்மா கோரிப்பாளையம் ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் திருமங்கலத்துல, அவங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். அவங்க அங்க இருந்து வண்டியூர் போய் அழகர தல்லாவளத்துல தரிசனம் பண்ணிட்டு வர்ற வழியில என்ன பண்ணுவாங்கன்னா, போகும்போதே 4 பாட்டில் எடுத்துட்டு போவாங்க. அந்த பாட்டில்ல அங்க நம்ம பாய்மார்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ரோஸ் மில்க், பானக்கம், அப்புறம் புளியோதரை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு 2-3 நாளைக்கு வீட்டுல நைட் சாப்பாடே இதுதான். ரோஸ் மில்க் அந்த பாட்டில ஃபில் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க, வச்சு 2 நாளைக்கு குடிச்சிட்டு இருப்போம். ஏன் இவ்வளவு தூரம் இணக்கமா நடக்குது அப்படின்னா, அங்க வந்து பிஜேபி RSS மாதிரியான பிரிவினை கும்பல்களுடைய பிரசன்ஸ் இங்க துளியும் இருக்காது. சங்கி நீ அங்க இல்லடா, சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வர்றவன் யாரும் இந்துவா வரமாட்டான், வர்றவன் யாரும் முஸ்லீமா வரமாட்டான், வர்றவன் யாரும் கிறிஸ்டினா வரமாட்டான், பாத்தியா வரமாட்டான், எந்த மதமா பாதி பேர் சாமி கூடவே வரமாட்டாங்க, ஜாலியா ஆட்டம் போட்டு போறதுக்கு வருவாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வருவான். அவ்வளவு தூரம் மக்களோடு வாழ்வியலோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு திருவிழால சங்கிகள் பண்ண சம்பவங்கள் தான் இன்னைக்கு பேசக்கூடிய. அதுல ஒரு ஃபுட்டேஜ் ஒண்ணு பார்த்தேன். இந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, நான் கூட எடிட் நினைச்சேன். உண்மையிலேயே அந்த ஸ்பாட்ல அந்த பாட்டை பிளே பண்ணி மீனாட்சி அம்மனுக்கு சாங் டெடிகேஷன் பண்ணிருக்காங்க.
ராஜா சாருக்கு நன்றி சொல்றதா, மஞ்சுமேல் பாய்ஸுக்கு நன்றி. இது அப்படியே நீங்க துலுக்க நாச்சியாருக்கும் பொருத்தி பார்க்கலாம், கள்ளழகருக்கும் துலுக்க நாச்சியாருக்கும் பொருத்தி பார்த்தோம்னா அது மனிதர் உணர்வுகள் இது மாதிரி கவலை இல்ல. நம்ம பார்த்தோமே அந்த பாயம்மா கழுத்துல வந்து தூக்கி வச்சுக்கிட்டு தன்னோட பொண்ணுக்கு இது மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டு விட்டுட்டு எவ்வளவு அழகா வர்றாங்க. அதுதான் ரியல் ஃபேக்டர். அங்க பிஜேபி பண்ண வேலையை பத்தி தான் நம்ம பேசணும். இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து சனாதன பூமி பாத்தீங்களா, இங்க உங்களால சாதியை காட்ட முடியுமா? என்னன்னா அங்க தல்லாவள ஏரியால பெரியார் சிலை இருக்கு. அந்த பெரியார் சிலை வழியா அழகர் வர்றாரு. அங்கேயும் கூட்டம் ஏறி நிக்கும். பெரியாருக்கு மாலை போடுறதுக்கு படி இருக்கும். அதுல ஏறி நின்னு எல்லாரும் கும்பிடதான் செய்வாங்க, கள்ளழகரை கும்பிடுவாங்க. இதை இவனுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு இது எங்க பெரியார் பூமி, இதுதான் கள்ளழகர் சாமி, எங்க காமி அப்படின்னு இவனுக்கு போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. எவனாவது ஒருத்தன் அந்த பெரியார் சிலைய அவங்க தோணவே தோணாதுங்க. அது எப்படிங்க தோணும்? அப்படி ஒரு தோணுச்சுன்னா பெரியார் அங்க இருக்க தடி எடுத்து மண்டல திட்டாரு. இவ்வளவு நாள் எங்க சாமி கும்பிட்டு இருந்தேன், தெருவுல நின்று கும்பிட்டு இருந்தேன், உன்னைய தேடி கள்ளழகரை வர வச்சிருக்கேன், அதுக்கு நான் போட்டது அப்படின்னு மண்டல கொட்டுவாரு. அது அவனுக்கும் தெரியும். இந்த ஆள் இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும், இவனுக்கு சாமியை கீழே இறக்கி கூட்டியாருவானுங்களா, நம்மளை கொண்டு போய் பார்க்க வச்சிருப்பானுங்களே அப்படிங்கிற எண்ணம் அவனுங்களுக்கு இருக்கும். அந்த ஐயர் திக்கு 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 திக்குன்னு உட்கார்ந்துருப்பாரு மேல. அதெல்லாம் ஜாலியா தானே நடக்கும். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இது சனாதன பூமி, எங்களுக்கு வந்து நாங்க தான் இது மதுரை ஒரு நாள் அதான் ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன், இது சனாதன பூமி அப்படி. டேய் மதுரைக்காரன்ல அந்த கூட்டத்துல இருக்கிறவன்ட்ட சனாதனம்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, எந்த பந்தல்ல ஊத்துறாங்க? பாண்டியில இருந்தா எந்த பந்தல் தம்பி திரு ஓடி போய் அதை வாங்குறதுக்கு போவோம். அவ்வளவுதான். நீ அங்க போய் அவன்கிட்ட சனாதனம் சொல்லிதான் நீ அவனை மேனிபுலேட் பண்ணி இன்னொரு ஆளுக்கு எதிராலாம் நீ திருப்பவே முடியாது, எந்த ஜென்மத்தில் திருப்ப முடியாது. மதுரைக்காரனுக்கு அதுல ஒரு பெரிய கர்வம் உண்டு. அவன்கிட்ட போய் நிப்பாட்டி நீங்க இப்போ ஒரு சோசியல் மீடியால வைரலான வீடியோ இருக்கும், மதுரை 360 சேனல் நினைக்கிறேன், பப்ளிக் பைட்ல ஒரு மதுரை சுல்லான்ட்ட போய் கேள்வி கேட்பாங்க. அவன் சொல்லுவான் சங்கினா யாருனே அப்படின்னு கேட்பான். சங்கியா அவன் யாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது, இந்த ஆள் வேற அந்த ஆள் வேற அடிச்சுக்கிட்டு சொல்லுவான். அவன் தான் சங்கி அப்படின்னா அவன் மதுரை ஸ்லாங்லயே சொல்லுவான். அதுதான் மதுரை மக்களுடைய, மதுரை இளைஞர்களுடைய மைண்ட் செட். பிஜேபி தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும், RSS தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும், இல்ல திருவிழாலே வந்து நான் பந்தல் போட்டு பட்டறைய போடலாம்னு நினைச்சா கூட மதுரைக்காரன் ஓட விட்டு வரட்டுவான். பட்டறைய போட்டாங்க. 2019 ஜூன் மாசத்துல சித்திரை திருவிழா முடிஞ்ச உடனே வைகை ஆத்துக்குள்ள நடுவுல பேனரை கட்டி, அப்ப நம்ம சித்தப்பாவுடைய ரெண்டாவது சித்தப்பா ஆட்சி தானே, ஆமா ஆட்சி கீழே சித்தப்பா இருக்கிறாரு. ஒரு ஒற்றுமையில வந்து சித்தப்பா என்ன செஞ்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பந்தல கட்டிட்டாங்க. சித்தப்பா என்னடா செய்யறது, நான் செய்யறேன்னு இறங்குனது யாரு, மீனாட்சி அம்மன் கோயில் பட்டர்கள் என்ன பண்ணாங்க? ஒண்ணும் இல்லைங்க, சாமியார் குரூப் வருது, வந்து நாங்க வந்து இங்க வந்து ஆராதனை செய்யறோம், ஹோமம் வளர்க்குறோம்னு உட்காடுறாங்க. யாரு போவா? முதல்ல ஐயர்கள் போவாங்க. ஆமா, ஏன்னா அந்த ஹோமம் வளர்க்குறதுலாம் அவங்க ஈடுபாடோட இருப்பாங்க அப்படின்றதுனால ஐயர்கள் போனோம். மீனாட்சி அம்மன் கோயில் பட்டர்களே அதுக்கு பட்டநாமம் சாத்தி விட்டு, எவனாவது நம்ம ஆளுக அந்த அம்மன சாமியார்களோட அண்ணன் தண்ணி புழங்குனான்னு தெரிஞ்சிச்சு, கோயிலுக்குள்ள நீ தட்டை தூக்கிட்டு வர முடியாது. மீனாட்சி அம்மன் கோவிலே நம்ம மதுரையில ஒரு வித்தியாசமான கோவில். அந்த கோயில்ல வந்து இந்த சிதம்பரம் தீட்சிதர் கோயில் மாதிரி எல்லாம் சடங்கெல்லாம் பண்ணவே முடியாது. அந்த கோவில் முழுக்க முழுக்க ஒரு சோசியலிச சமூகமா தான் இருக்கும். அங்க யாரு வேணாலும் போலாம். நான் பல தடவை போயிருக்கேன். இப்ப இந்த போனை வாங்கி வைக்கிறது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, அது விமர்சனம் வைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே மறுக்கல. பட் ஆனா அங்க நீங்க வந்து எப்படி வேணாலும் போயிட்டு எந்த எல்லையில வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு நீங்க திரும்பி வர்றதுக்கும் எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. போர்டு வச்சுதான் மத்த சமயத்தார வந்து உள்ள வராதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்களே வந்து தூரத்துல நின்று மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு போதும், அவங்க சாமி கும்பிடுறாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவறைக்கு முன்னாடி அவங்களே நகண்டு அடுத்தடுத்த சன்னிதியில சுத்தி பார்த்துட்டு தெப்ப குளத்துல ஜாலியா சாமி கும்பிட்டு கூட்டு போவாங்க. இன்னொன்னு மதுரையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு மீனாட்சி ஒரு வகையில சொந்தம் தானே. ஆமா, அப்படி இருக்கும்போது சொந்தக்கார பிள்ளைய பார்க்க போறதுக்கு என்ன, நாங்கெல்லாம் சக்காலத்தி மக்களா, உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனை? நான் இஸ்லாமியர்களே என்னுடைய நண்பர்கள் பலரும் கூட அவங்கள வந்து துலுக்கநாச்சியாருடைய சொந்தமா தான் அவங்க பாக்குறாங்க. அப்ப அவங்க ஆப்வியஸா உள்ள கோயிலுக்குள்ள போவாங்க, மத வித்தியாசங்கள் இல்லாம தான் இருக்கும். அதனால மீனாட்சி அம்மன் கோயில் பற்று போனது வந்து வித்தியாசம் எல்லாம் கிடையாது, அது இயல்பாவே அங்க இருக்கும். இவங்களோட போய் நின்றுகிட்டு நம்ம ஊர்ல நம்ம மனுஷ மக்களோட பிறந்துடும், இவங்கள போய் நம்மள தண்ணி தள்ளிச்சு விட்டுருவாங்க, போக கூடாதுன்னு சூதானமாக தப்பித்திருக்கிறார். வருஷம் அந்த பந்தல போட்டு இந்த மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவோட இன்டகிரேட் பண்ணிருக்கணும்னு பிளான் போட்டாங்க, விரட்டி விட்டாங்க பட்டர்கள். நீ வந்து கடைசி வரைக்கும் அரஹரா மகாதேவன் நீ போடலாம். ஆமா, அது ஒரு வயலுக்கு அங்க புரியாது. அங்க வந்து குணா பாட்டு போட்டு வேணா ஆடுவானே தவிர அரஹரா மகாதேவன் எல்லாம் போட்டு ஆட மாட்டான். மதுரைக்காரன் விவரமானவன், அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். ஆமா, இப்ப இதுல வந்து எப்படியா, ஆனா இவங்கள பாருங்களேன். ஆமாங்க, ஒரு கல்ச்சரை வந்து கேப்சர் பண்றது, அதை வென்றெடுக்கணும்ன்றதுக்காக ஒர்க் பண்றதுல RSS மாதிரி ஒரு டீப் ஹார்ட் கோர் நபர்களை நீங்க பார்க்கவே முடியாது.
கடந்த கால வரலாறே அப்படிதான் இருக்கு. நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்ல இருந்து பல்வேறு விஷயங்களை நீங்க ரொம்ப எல்லாம் போகாதீங்க. இப்பயும் கூட அழகர் கோயில்ல வாசல்ல இருக்க 18ஆம் படி கருப்பசாமி எங்க ஏன் வாசல்ல நிக்கிறாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அது எதன் அடிப்படையில போய் நிக்கிறாரு? அவருக்கான மலை எப்படி அவருடைய வாசல் மலையாக மாறியது அப்படிங்கறதெல்லாம் பெரிய வரலாறு. தோப்பா இது குறித்து கட்டுரையில எழுதியிருக்கிறாரு. ஒரு சாமியை எப்படி அவங்க கல்ச்சுரலா கேப்சர் பண்ணி அந்த சாமியை தெருவுல ஒரு ஓரமா நிப்பாட்டி வச்சுட்டு அது வாயில் கடவுள், அது செக்யூரிட்டி மாதிரி தான் நான் வச்சிருப்பேன், என் சாமியை பார்க்கணும்னா நீ உள்ள வரணும்னு கேப்சர் பண்ற மெத்தட நீங்க RSS BJP மிக தெளிவா பார்க்க முடியும். கடந்த காலங்களில் அவர்கள் இந்த வேலையை தொடர்ச்சியா செய்வாங்க. நம்முடைய நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களை வாயில் காவல் தெய்வங்களாக மட்டுமே மாற்றிவிட்டு பணம் கொட்டக்கூடிய பெரிய கடவுள்களாக சமஸ்கிருதங்களை ஓதக்கூடிய ஒரு பெரிய இடத்திற்கு அந்த சாமிகளை கொண்டு போய் நிப்பாட்டுறது பன்னெடுங்காலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்த அளவு இந்த கள்ளழகர் அப்படிங்கிற அந்த திருவிழா முழுக்க முழுக்க மக்களுடைய திருவிழாவாக இருப்பதால் மக்கள் சங்கிகளுடைய கருத்தியலுக்கோ எதிரானவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறதால தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பிசுறு நம்ம தட்டுனோம்னா தபார்னு உள்ள குதிச்சு கள்ளழகருக்கு காவி சாயத்தை பூட்டி ஒவ்வொரு தடவையும் பட்டு உடுத்தி வரும்போது பச்சை உடுத்திட்டு வந்தா நம்ம பசுமையா இருப்போம், மஞ்சள் உடுத்திட்டு வந்தா நம்மளுக்கு வந்து செல்வம் கொலிக்கும், அடுத்த வருஷம் மாற்றம் ஏதோ அப்படி இப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு நம்பிக்கையில நம்மளுடைய அது நம்பிக்கை மூட நம்பிக்கை என்ன வேணாலும் சொல்லலாம். பட் ஆனா மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு நிரந்தரமாக காவி புடவையை போத்தி விட்டு கொண்டு வர்றதுக்கு சில ஏற்பாடுகளை செய்வாங்கன்றது வந்து மதுரை மக்களுக்கு தெரியும். அழகர்லயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க கள்ளழகருக்கு தான் இந்த ரிசப்ஷன், கள்ளழகருக்கு தான் இந்த ரிசப்ஷன், அழகருக்கு இல்ல. அழகர் கோயிலுக்கு போவான், எதுக்கு போவான்? 18ஆம் படி கருப்புக்கு கெடா வெட்டி காது குத்தி மொட்டை அடிச்சு சந்தனம் தடவி அங்க அருவாள் சாத்திட்டு வருவானே தவிர உள்ள போய் சரி பாத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவானே தவிர அவன் வேலை 18ஆம் படி கருப்போட முடிஞ்சு இறங்கி வர்ற அழகர் தான் எங்க ஏங்கிட்டான்னு அழகரை ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்தவன் மதுரை மக்கள். அதையும் சும்மா இல்ல, கள்ளழகரா வேஷம் போட்டு கூட்டு வர வச்சான். திருமலை நாயக்கர் அந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி தந்த அந்த மாற்றம், திருமலை நாயக்கர் வந்து நம்ம அவரை புகழ வேண்டும் என்றோ அல்லது திட்டமிட்டு இகழ வேண்டும் என்றோ எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா திருமலை நாயக்கர் என்ன நோக்கத்துக்காக செஞ்சாரோ தெரியல. அவர் பீரியட்ல ரெண்டையும் சேர்த்துட்டாரு. அதான் அதாவது ரெண்டு சாமிய அக்கா தங்கச்சி ஆக்கி சமய ஒற்றுமை. என்னடா இன்னைக்கு என்னடா இந்தியா கூட்டணி, நான் கட்டை பாடுறா கூட்டணி, சாதி கூட்டணி, சாதிகளுக்குள் வேற்றுமை இல்லாமல் அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தை உருவாக்கி தந்தது. நீ அழகர் ஒவ்வொரு ஊர் வழியா வரும்போதும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சடங்கு சாங்கியம் நடக்கும். என்னென்ன நடக்கும்? ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவர்களும் அவங்கவுங்க முறையில அந்த அழகரை வழிபடுவாங்க. அதுல விளக்குமாரோடு வழிபடுற ஒரு வழக்கம் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தேர் எடுத்துட்டு வந்தவங்க அந்த தோசையை பிட்டு சாப்பிடுறது, நம்ம தயாளன் சார் இருக்கும்போது அதை பத்தி ரொம்ப விரிவா சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து தோப்பாவை நல்லா விரிவா படித்தவர். அதை வச்சு அவர் நிறைய சொல்லுவார் அந்த அழகர் கோயில் வரலாற்றை பற்றி. நம்முடைய நண்பர் தாமரை செல்வன் அவரும் கூட தோப்பாட்ட இன்ட்ரெஸ்ட். நம்ம ரஃபீக் ராஜா தோழர் அவரும் இதை பத்தி விரிவா சொல்லுவாரு. நீங்க பேர் அதான் இதுதான் மதுரையோட ஹைலைட், பேர் தான் ரஃபீக் ராஜா. அவர்கிட்ட போய் நீ அழகரை பத்தி பேசு, நீ சொல்ற வரலாறை விட அவர் 1000 மடங்கு அதிகமான வரலாறை தரவோட சொல்லுவாரு. இல்லைங்க, ஒரு அரசு என்ன வேலை பார்க்கணும்? அந்த ஒரு அரசு ஒரு திருவிழாவை டிசைன் பண்ணுது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அரவணைத்து அந்த திருவிழாவை கொண்டாடணுங்கிறத நோக்கமா நினைக்கிறேன். இவரு திருமலை நாயக்கர் எப்படின்னா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்காண்டி தன்னுடைய ஆளுகையின் கீழே இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும், இவங்க எல்லாம் தனித்தனியா அவன் அந்த நாடு இவன் இந்த நாடுன்னு சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தான்னா நம்ம அதிகாரம் பாதிச்சிடும். இவன் எல்லாம் முதல்ல ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு திருவிழா, சாதிக்கு ஒரு மண்டபப்படி, சாதிக்கு ஒரு திருவிழா, சாதிக்கு ஒரு நாள், சாதிக்கு ஒரு தெரு வரைக்கும் ஒதுக்கி விட்டாரு. அந்த அழகர் எல்லா இடத்துலயும் வந்து நிப்பாரு. அதுலதான் அழகரு கள்ளழகரா வேஷம் போட்டு வர்றாரு. டக்கு டக்குன்னு வந்து எல்லா இடத்துலயும் பிரசன்ட் பண்ணும்போது மக்கள் என்னன்னா எல்லாரும் அவர்களுக்கான நபரா அவங்களை அடையாளப்படுத்துவாங்க. இதுதான் பிஜேபிக்கு ஆபத்தா இருக்கு. என்னடா இது, இதால அபகரிக்க முடியலையே, என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், இவன் என்ன அவங்க வீட்டுக்கும் போறான் அவங்க வீட்டுக்கும் போறான், அந்த ஆளுகள்ட்டையும் போறான் இந்த ஆளுகள்ட்டையும் போறான், இவன் சரியில்லையே அப்படின்ற இடத்துக்கு வர்றான். அப்படிலாம் ஏதாவது யோசிச்சாயினா அழகராக தண்ணி வைக்க மாட்டா உடனே தண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் நீ இப்போ வரைக்கும் 2019 இருந்து இப்போ வரைக்கும் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, நீ வந்து அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அழகர் கோயில்ல இருக்கக்கூடிய சாமியார்கிட்டே போய் கேளு, அழகர் ஏன் இங்க இருந்து போகும்போது தீட்டு கழிக்கிறாங்க? கள்ளழகர் சாராயம் குடிப்பாரு, கள்ளழகர் வந்து எல்லாரோடய இணக்கமா பழகுவாரு, கள்ளழகர் டாவடிக்க கிளம்புறாரு, கள்ளழகர் கறி சாப்பிட கிளம்புறாரு. இவளையும் திருட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அந்த அம்மா வந்து முதல் மனைவி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அதனால அங்க ஒரு தீட்டு கழிக்கிற ஒரு பூஜை ஒண்ணு நடத்தி அதுக்கப்புறம் உள்ள அனுப்புறாங்க. ஆனா அதனாலதான் வெளியே இருக்கிற கள்ளழகர் நம்ம அழகர். அதுல ஒரு பெரிய டிஸ்பியூட் இருக்கு. அவரை ஏன் தீட்டு கழிச்சு உள்ள கூப்பிடுறாங்க,
தீட்டு எப்படி அது நிறைய கழிப்பாங்க, கேள்வி எடுத்திருக்கு. அதுல ஆமா. தீட்டு கழிக்கிற இடத்த ஏன் மறைமுகமா வச்சிருப்பாங்க, அதுல குறிப்பிட்ட நபர்கள் தான் அங்க ஆமா இருக்கணும், ஆமா ஆமா அதெல்லாம் தனி பார்ட். அது தனி விமர்சனங்களோடு கூடியது. இது எல்லாத்தையும் விட அளவு கோயில்ல கள்ளழகர் எங்களுக்கான ஆளுன்னு சொல்லிட்டு நீ உள்ள வரும்போதே திருவிழால ஒரு கோணி பையன் மாட்டிக்கிட்டு பீச்சி அடிப்பானுங்க. அந்த பையன் நீ என்ன சொல்லுவ? கோமாதான அந்த பையன் அந்த திருவிழாவோட ஹைலைட். மாட்டுத்தோல் பையன் பையன் அங்க வந்து நின்னுக்கிட்டு கோமாதாவ தோல்ல போட்டு தோல் எடுத்து இப்படி அடிக்கிறாங்க. மங்க மகன் மண்டையிலே கொட்டுவாங்க. பரமக்குடியில இருந்து செக்கானத்துல இருந்து நடந்து வர்றாங்க. செக்கானத்துல இருந்து கூட 50 கிலோமீட்டர் நடந்து குறுக்க பூந்து வந்துருவாங்க திருமங்கலம் வழியா. பரமக்குடியில இருந்து 110 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. இங்கிட்டு மேலூர்ல இருந்து நடந்து வர்றாங்க. இப்படி கையில ஏதோ வச்சுக்கிட்டு போற வரவங்க எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிக்கிறது வந்து வம்புழுக்கிறது இல்ல, இந்த வெயில்ல நடந்து இருக்கு அதுதான் குளிர்ச்சியா போடா. அவங்களே நடந்து வரும்போது காலில் கொஞ்சம் ஈரம் பட்டுக்கிறதுக்காக அடிப்பாங்க. எல்லாரும் அது ஒரு ஃபெஸ்டிவல் மோடுங்கிறப்ப ரொம்ப வயலண்டா பண்ண மாட்டாங்க, ஜாலியா பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரு சிலர் நின்னு கேட்டு வாங்குவாங்க. பைக்ல போகும்போதெல்லாம் திருவிழா அப்பட்டே வயசுல இறங்குறா கண்ணுல அடிச்சிருவாங்க. நான் ஜாலியா இருக்கும் எல்லாருக்கும். அது அப்படி ஒரு ஃபெஸ்டிவலை போய் அபகரிக்கிறேன்னு நினைக்கிறேன் பங்கு ஒண்ணு. ஏன்னா உள்ள விடுவாயலாம். ஆமா, ஒரு மதுரைக்காரர்களாக இந்த விஷயத்தை வந்து சமூகத்திடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இத வந்து சங்கிகள் கொண்டாடுறாங்கன்னா அப்ப நம்ம இதை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு கையில இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கலாச்சார விஷயங்களையும் அறுத்து கழுவி விட்டுருவாங்க. அதனால எல்லாருக்கும் இந்த புரிதல் தேவை. அதை தான் நம்ம வலியுறுத்த விரும்புகிறோம். இதுக்குள்ள போய் நம்ம வந்து பகுத்தறிவை தேடணும்னா இதுதான் முதல் ஸ்டெப்பு. அதனாலதான் இன்னும் அந்த ஸ்டெப்ல இருந்து சங்கிகளால அந்த ஸ்டெப்பே தாண்ட முடியல. அப்போ இந்த கலாச்சார அடி என்பது சங்கிகளுக்கு இறங்கி இருக்கக்கூடிய இடி. இந்த இடியிலிருந்து உங்களுக்கு எந்த மீட்சியும் கிடையாது. அங்கு 18ஆம் படி கருப்பு 18 அடி உயரமுள்ள அருவாளோடு சங்கிகளுக்கு எதிராக நின்று கொண்டே இருப்பார். அது ஒரு குறியீடு. ஆமா. ஓகே, மற்றும் ஒரு உட்கார்ந்து பேசுவோம் எபிசோட்ல சந்திப்போம். நன்றி.